மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்த கூட்டணி. அது தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பிற கட்சிகள் வர இருக்கிறது. பத்திரிகையாளர்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க, கூட்டணி இவ்வளவுதானா இவ்வளவுதானா. எல்லாம் பொறுமையா இருங்க, ஜனவரி மாதம் ஆகட்டும், யார் யார் எங்கெங்க வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து பாருங்க. ஆனால் பொதுவாக தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும், புது புது கூட்டணிகள் வரும், புது புது சங்கங்கள் வரும். ஆனால் அது வாடிக்கை. ஆனால் இந்த சீசனில் இப்போ அதெல்லாம் நிறைய கட்சிகள் வந்து எனக்கு அவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே போட்டி என்ன, எங்களுக்கு போட்டியே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 2026 பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரி தான் சொன்னாங்க. ராகுல் காந்தி சொன்னார், ஓட் சோரி வாக்கு திருடனாங்க. பீகாரில் 65 லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது எவ்வளவு தெரியுமா, 75 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போயிடும். 75 லட்சம் 11ஆம் தேதி முடியும் போது அது 1 கோடி வாக்குகளா இருக்கும். அந்த 1 கோடி வாக்கு யார் வாக்கு தெரியுமா? திமுக காரங்க வாக்கு. 2006 செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க. அதுதான் சார், SIR. அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா. உச்சநீதிமன்றம் போன உடனே அவங்க சொன்னாங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. தலைகுனியோடு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு.